Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 2.2ல third questionக்கான ஆன்சரை பார்ப்போம். 252525 and 363636 இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF என்னன்னு கேட்டிருக்கு. HCF sums இதுக்கு முந்தின டாபிக்ல இருந்தது. ஸோ அந்த டாபிக்ல நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிச்சோம். அது என்ன யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்? A equal to BQ plus R. ஸோ நாம் இந்த சம்மையும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணியும் HCF கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஸ்டின் அடுத்த டாப்பிக்கில் இருக்குது. அடுத்த டாபிக் என்ன? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக். ஸோ நம்ம இந்த சம்மை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். பட் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் யூனிக்லி அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் ப்ரைம்ஸ். அதாவது எல்லா காம்போசிட் நம்பரையும் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் HCF இந்த ரெண்டு நம்பருக்கும். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்னா என்னென்னா எல்லா காம்போசிட் நம்பரையும் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடியும். ஸோ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த ரெண்டு நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் நம்பர் 25 25 25. இந்த நம்பர் 5னு முடிஞ்சிருக்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 5 5s are 25. நெக்ஸ்ட் டிஜிட் 2 இருக்குது. 2வை 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ரெண்டு டிஜிட்டே எடுத்துக்குவோம் 25. ஸோ ரெண்டு டிஜிட்டே எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 0 சேர்த்துக்கணும். ஸோ 5 5s are 25. ஓகே, அதே தான் அடுத்து ரெண்டு டிஜிட்டே எடுத்துக்கணும். ஸோ 0 போட்டுட்டு 5 5s are 25. ஸோ மறுபடியும் 5னு முடிஞ்சிருக்கிறதுனால 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 5 1s are 5, next 0, 5 1s are 5, 0, 5 1s are 5. இப்போ நெக்ஸ்ட் ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 0 + 1 + 0 + 1 ஸோ ஈக்குவல் டு 3. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3ன்னு வரனால நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3 3s are 9, ரிமைண்டர் 1. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 11ன்னு மாறிடும். அகெயின் 3 3s are 9. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ அடுத்த டிஜிட் 20ன்னு மாறிடும். 3 6 are 18, ரிமைண்டர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு 21ன்னு மாறிடும். 3 7s are 21. மறுபடியும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்ப்போம். 3 + 3 + 6 + 7. 6 + 6 12 + 7 19. ஸோ 19ன்றனால 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 7ஆல் ட்ரை பண்ணலாம். 7 4s are 28. ஸோ 33 - 28 ரிமைண்டர் 5. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 56ன்னு ஆயிரும். 7 8s are 56. 7 1s are 7. நெக்ஸ்ட் 481 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம அடுத்த ப்ரைம் நம்பர் 13ஆல் ட்ரை பண்ணலாம். 13 3s are 39. ஸோ 48 - 39 9. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 91ன்னு ஆயிரும். 13 7s are 91. ஸோ 37 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 25 25 25ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் 36 36 36ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த நம்பர் 6ன்னு முடிஞ்சிருக்கு. ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 12s are 36. அகெயின் 2 12s are 36. அகெயின் 2 12s are 36. இப்போ 2ன்னு முடிஞ்சிருக்கு. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 6 are 12. நெக்ஸ்ட் நம்பர் 1 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு டிஜிட்டை சேர்த்து எடுத்துக்குவோம். ஸோ 0 சேர்த்துக்கணும். 2 6 are 12. ஸோ மறுபடியும் அதே மாதிரி 0 6 வரும். ஸோ மறுபடியும் 6 ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு. 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 3s are 6.
ஸோ நெக்ஸ்ட்டு 0, 2 3s are 6, 0, 2 3s are 6. ஸோ இந்த நம்பரை இப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஈவன் நம்பர் இல்லை. ஸோ 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 3 + 0 + 3 + 0 + 3. சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வருது பாருங்கள், 3 6 9. ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3 1s are 3, நெக்ஸ்ட் 0, 3 1s are 3, 0, 3 1s are 3. இப்போ 1 0 1 0 1 டிவைட் பண்ணணும். நம்ம இதுக்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3 6 7, மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணும்போது 481, மறுபடியும் 13ஆல் டிவைட் பண்ணும்போது 37. ஸோ 2 நம்பருக்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ இதை எழுதிக்கலாம். ஸோ 2 5 2 5 2 5 ஈக்குவல் டு 5 × 5, நெக்ஸ்ட்டு 3 × 7, நெக்ஸ்ட்டு 13 37. நெக்ஸ்ட்டு 3 6 3 6 3 6ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோம். 2 2 3 7 13 37. நெக்ஸ்ட்டு நாம் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். ஸோ 3 இஸ் காமன், நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 13 இஸ் காமன், தென் லாஸ்ட்டாக 37. ஸோ இந்த காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் HCF. Therefore, HCF of 25 25 25 and 36 36 36 equal to 3 × 7 × 13 × 37 equal to 3 × 7 21 into 13 × 37 481. So this is equal to 21 × 481 10101. ஸோ இதுதான் ஆன்சர். நாம் இந்த சம்மை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது கொடுத்துருக்கிற 2 நம்பர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸில் காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெத்தடில் தான் நீங்கள் லோயர் கிளாஸில் ஹெச்சிஎஃப்பில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னு சொல்லியிருப்போம். அதை தான் இந்த புக்கில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பை பை, see you next video.